Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்டான ஒரு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த புட்டு ரெசிபிக்கு நமக்கு பொட்டு குழாய் தேவையே இல்லை. பொட்டு குழாய் இல்லாமையே நம்ம சூப்பராக அடுப்பே இல்லாமல் இந்த சமையலை செஞ்சு முடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டன்ட் புட்டு செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது இந்த ஆக்கா புட்டு மாவு தான். ஸோ இதோட அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து டிவியில் வந்துட்டுருக்கு. ஸோ அது வரதுக்கு முன்னாடியே இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த ரெசிபி பண்ணி பார்த்தேன். வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த புட்டு மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 கிராம்ஸே வந்து உங்களுக்கு 80 rupees கிட்டக்கே வரும். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு மடங்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3 மடங்கு வந்து அது மல்டிபிள் ஆகும். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆளாக்கு மட்டும் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே ஆளாக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே அளவு எவ்வளோ அளவு நம்ம புட்டு எடுத்துருக்கோமோ அவ்வளோ அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம ஒரு சாஸ்பேனில் எடுத்துட்டு அதில் உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஒரு அந்த புட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம புட்டுக்கு கம்மியாக சேர்த்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம சர்க்கரை அதுக்கப்புறம் பழம்லாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம வந்து தண்ணியில் கொதிக்க விட போகிறோம். நம்ம புட்டை வந்து டைரெக்டாக எதுவுமே வேக வைக்க போகிறதில்ல. இந்த தண்ணியை தான் சூடு பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். ஸோ தண்ணியை வந்து நல்லா தலன்னு வந்து கொதிக்க விட்டுருங்க. நல்லா அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி நமக்கு நல்லா தலன்னு கொதித்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் புட்டுக்குள்ளே சேர்த்துருங்க. ஸோ புட்டோடு சேர்த்து நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு இப்படி தண்ணியாக இருக்கே எப்படி நமக்கு புட்டு வரும்னு நினைக்காதீங்க, சூப்பராக வரும். இதை வந்து லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா படும். அதனால் நல்லா ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை அப்படியே மூடி வச்சிட போகிறோம். ஃபார் 10 minutesக்கு நீங்கள் ஊற வச்சுருங்க. சூப்பராக நமக்கு வந்து 1 மடங்கு இருக்கிற புட்டு வந்து 3 மடங்காக நமக்கு வந்து ரெடி ஆகும். அதுதான் அந்த இன்ஸ்டன்ட் புட்டு மாவோட வேலை. ஸோ இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் கிளறிட்டு. நான் வந்து இதை ஒரு 1/2 an hourக்கே மூடி வச்சுருக்கேன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 an hour கழித்து பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு வந்து புட்டு வந்து நம்ம கம்மியாக தான் சேர்த்துருந்தோம். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து துண்டாக இருக்குது, அதாவது கட்டியாக இருக்குது. இப்போ அதை வந்து லைட்டாக அப்படியே பிரித்து விட்டிங்கன்னா போதும். நமக்கு உதுத்தி விட்டோம்னா நல்ல சூப்பராக வந்து நமக்கு பார்க்குறதுக்கு 3 மடங்கு இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விடுறாங்க. கையில் கூட நீங்கள் உடச்சி விட்டுடலாம். ஏன்னா நீங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கையிலேயே வந்து உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன். தேங்காய் துருவலை வந்து நம்ம அப்படியே போடுறதோட கொஞ்சம் வந்து நெய்யில் உருக்கி போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக வந்து நெய் உருக்கிட்டு அதில் வந்து நான் இந்த தேங்காய், அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஏலக்காய் கொஞ்சம் இடித்து அதில் போட்டிங்கன்னா கூட நல்ல மணமாக இருக்கும். என்கிட்ட ஏலக்காய் இல்லை, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அது போட்டு பண்ணலாம். இதோட நான் வந்து வெறும் தேங்காவை மட்டும் கொஞ்சமாக நெய்யில் உருக்கி வந்து லைட்டாக ஒரு 1 minute அந்த தேங்காய் வாசனை வரும் பாருங்கள், அது வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கருப்பாக்கக்கூடாது. ஜஸ்ட் 1 minute அந்த ஸ்மெல் நல்லா வரும் பாருங்கள், தேங்காய் ஃப்ளேவர் வந்த உடனே ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. இது ஏன்னா நம்ம யூஸ்வலாக புட்டு வைக்கும் போது குழாயில் வைக்கும் போது நம்ம தேங்காய் திருவி அந்த புட்டோட வைப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இப்படி பண்ணுறதுனால இது நீங்கள் இன்ஸ்டன்ட் புட்டு மாவில் இப்படி ஜஸ்ட்டு வந்து இது லைட்டாக வந்து வறுத்து இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மணமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. புட்டு வந்து செம்ம சூப்பராக இருந்தது. இது வந்து ப்ரொமோட்டட் வீடியோஸ்லாம் கிடையாது. எனக்கு வந்து ஜஸ்ட்டு இது எங்கள் அம்மா பண்ணி காமிச்சாங்க. அதை பார்த்துட்டு சரி ஓகே இது என்ன ஏதுன்னு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. டக்குன்னு வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஏன்னா புட்டுலாம் செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அதுக்கு நம்ம வந்து இது இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ஒரு சுடு தண்ணியை வேக வச்சு போட்டாலே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு எனக்கு தோணுச்சு. சரி இந்த டிப்பை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும். எல்லாருக்குமே வந்து இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டிப்
டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எங்கேயோ போகணுன்னா டக்குன்னு வந்து இந்த புட்டு மாவு செஞ்சுட்டு போகலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கும் இது சீக்கிரமாக செய்யலாம். சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம நார்மல் அரிசி மாவில் செய்யும்போது ரொம்ப சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும், விற்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது நல்ல உதிரியாக இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு சின்னதாக தெரியும். நான் வந்துட்டு பாருங்கள் 2 பிளேட் தான் வந்து தனியாக எடுத்திருக்கேன். இது 1 பிளேட் புட்டு மாவு தான் இது. இன்னொரு பிளேட் தனியாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நிறைய கன்சிஸ்டன்சி இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ஆக்கா புட்டு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வாழைப்பழம் இல்லைன்னா மாம்பழத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.